வெல்கம் டு நம்ம மேக்ஸ். வாங்க 3.1ல தேர்ட் சம் பார்க்கலாம். பாருங்க, ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 3 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கிவன் கியூபிக் ஈக்குவேஷனை வச்சு அந்த 3 ரூட்ஸ் கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்க பார்க்கலாம். சொல்யூஷன் given x cube plus 2x squared plus 3x plus 4 equal to 0, which is in the form of என்ன ஃபார்முலா இருக்கு? ax cube plus bx squared plus cx plus d equal to 0. Here a is equal to 1, b is equal to 2, c is equal to 3, d is equal to 4. நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ரூட்ஸுக்கும் இந்த கோஎஃபிஷியன்ட், அது ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியும்பா. இது என்னது? சிக்மா ஆல்பா. சிக்மா ஆல்பான்றது ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா சீக்வல் டு மைனஸ் பி பை ஏ. இங்க பி என்னது 2, அப்ப மைனஸ் 2 பை 1 சீக்வல் டு மைனஸ் 2. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சிக்மா ஆல்பா கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி சிக்மா ஆல்பா பீட்டா ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா சீக்வல் டு என்னது? சி பை ஏ. சி வந்து என்னது? 3 பை 1 சீக்வல் டு 3. அடுத்து ஆல்பா பீட்டா காமா சீக்வல் டு என்னது? மைனஸ் டி பை ஏ. டி இங்க என்னதுப்பா? 4, அப்ப என்னது? மைனஸ் 4 பை 1 சீக்வல் டு 4 மைனஸ் 4. இதை வச்சு என்ன செய்ய போறோம்? இந்த ரூட்ஸுக்குரிய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். அங்க 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிக்மா 1 கண்டுபிடிக்கணும். சிக்மா 1 என்னது? சிக்மா ஆல்பா. சிக்மா 2 என்ன? சிக்மா ஆல்பா பீட்டா. சிக்மா 3 என்னது? ஆல்பா பீட்டா காமா. சரி, சிக்மா 1 கிவன் ரூட்டை வச்சு தான் நம்ம எழுத போறோம். 2 ஆல்பா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2 காமா. சம் ஆஃப் த ரூட்ஸ் தானே, அப்ப 2 மட்டும் காமன் எடுத்துருங்க. 2 இன்ட்டு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, என்னது? மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 சீக்வல் டு மைனஸ் 4. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்ன? சிக்மா 2 சீக்வல் டு என்னது? 2 ஆல்பா இன்ட்டு 2 பீட்டா பிளஸ் 2 beta into 2 gamma plus 2 gamma into 2 alpha. சரி, இதுல பாத்தீங்கன்னா 2 2s are 4, இதுல 4 இதுல 4, அப்ப 4 மட்டும் காமன் எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பான்னு கிடைக்கும். சீக்வல் டு 4 இன்டூ ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பான்ற வேல்யூ நமக்கு தெரியும். இன்டூ 3, 4 3s are 12. நெக்ஸ்ட் சிக்மா 3 கண்டுபிடிக்க போறோம். சிக்மா 3 என்னதுப்பா? ஆல்பா பீட்டா காமா. அப்ப இந்த ரூட்ஸ்க்கு என்னது? 2 ஆல்பா இன்டு 2 பீட்டா டு 2 காமா. இது மூணு மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 4 2s are 8 ஈக்குவல் டு 8 இன்டு ஆல்பா பீட்டா காமா. ஆல்பா பீட்டா காமாவோட வேல்யூ நமக்கு தெரியும். அப்ப என்ன சப்ஸ்டிட் பண்ணுங்க? 8 இன்டு மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 32. Therefore the cubic equation is x cube minus sigma 1 into x squared plus sigma 2 into x minus sigma 3. இதுதான் பா equal to 0. ஈக்குவேஷன் உனக்கு equal to 0 வரணும். சரி, அப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? x cube minus sigma 1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? minus 4 into x squared plus sigma 2 என்னது? 12 into x minus sigma 3 என்னப்பா? minus 32 equal to 0. என்னதுப்பா? x cube plus 4, minus into minus plus 4x squared plus 12x plus 32 equal to 0. இதான் ரெக்கையர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நமக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க? 1 by ஆல்பா 1 by பீட்டா 1 by காமா. சரி, இதே மாதிரி தான் சிக்மா 1 கண்டுபிடிச்சிடலாம். 1 by ஆல்பா பிளஸ் 1 by பீட்டா பிளஸ் 1 by காமா. எல்சிஎம் எடுத்துடலாம்லப்பா? ஆல்பா பீட்டா காமா. எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும் நமக்கு? இதுல என்ன இல்ல? பீட்டா காமா தான் இல்ல. இதுல என்ன இல்ல? ஆல்பா காமா பிளஸ் இதுல என்னது? ஆல்பா பீட்டா. அதை அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா plus beta gamma plus gamma alpha
divided by alpha beta gamma. Alpha beta beta gamma plus gamma alpha value தெரியும். என்னப்பா கிடைச்சிருக்கு நமக்கு 3. இப்போ நியூமரேட்டர்ல என்ன போடுற 3 ன்னு போடுற ஆல்பா பீட்டா gamma என்னது -4. சரி, அதே மாதிரி சிக்மா 2 கண்டுபிடிச்சிடலாம். சிக்மா 2 என்னது 1 by alpha into 1 by beta plus அடுத்து என்னது 1 by beta into 1 by gamma plus 1 by gamma into 1 by alpha. இப்போ எப்படி எழுதிக்கலாம் நம்ம 1 by alpha beta plus 1 by beta gamma plus 1 by gamma alpha. இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உனக்கு alpha beta gamma. அப்போ இதுல எது இல்லை gamma மட்டும் இல்லை gamma plus alpha plus beta. சரி, அப்போ இது என்ன மேல alpha plus beta plus gamma and வேல்யூ என்னப்பா -2. அப்போ இங்க அப்ளை பண்ணுங்க -2 divided by என்ன கிடைச்சிருக்கு alpha beta gamma -4. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணுங்க, இது கேன்சல் பண்ணுங்க 2 is equal to 1 by 2. நெக்ஸ்ட் சிக்மா 3 கண்டுபிடிச்சிடலாம். சிக்மா 3 என்னப்பா 1 by alpha into 1 by beta into 1 by gamma. 1 by alpha அப்ப என்னது 1 by alpha beta gamma. alpha beta gamma ன்ற வேல்யூ நமக்கு தெரியும். அப்ப என்னது 1 by -4. ஓகே, அடுத்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். therefore the cubic equation is என்னது x cube minus sigma 1 x squared plus sigma 2 into x minus sigma 3 equal to 0. இதான ஈக்குவேஷன். அப்ளை பண்ணுங்க. implies x cube minus sigma 1 என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கோம் -3/4 -3/4 and x squared plus sigma 2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 by 2 into x. அடுத்து இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -1 by 4 equal to 0. சரி, அப்ப என்ன கிடைச்சிருக்கு x cube minus into minus plus ஆயிரும் plus 3 x squared by 4 plus x by 2 plus 1 by 4 equal to 0. இதை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும் 4x cube plus 3x squared. இங்க 2 தான் இருக்கு, அப்ப இங்க மேல ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் plus 2x plus 1 equal to 0, which is the required equation. cubic equation. இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சிட்டோம்ப்பா. வாங்கப்பா தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருப்பா -ஆல்பா -பீட்டா -காமா. as usual சேம் ஸ்டெப் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இங்க sigma 1 is equal to -ஆல்பா plus -பீட்டா -காமா plus -காமா. அப்போ மைனஸ் மட்டும் காமன் எடுத்துருங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமான்ற வேலையை நமக்கு தெரியும் -2. இப்போ இந்த -2 is equal to 2. அதே மாதிரி தான் சிக்மா 2 கண்டுபிடிச்சிடலாம். is equal to என்னது -ஆல்பா to -பீட்டா plus -பீட்டா into -காமா plus -காமா into -ஆல்பா. இதை பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ நமக்கு என்னதான் கிடைக்கும் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பான்னு கிடைக்கும். இது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னது 3 equal to 3. நெக்ஸ்ட் சிக்மா 3 என்னது -ஆல்பா டு -பீட்டா இன்டு -காமா. இப்போ நம்ம மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆல்பா பீட்டா காமா. ஏற்கனவே ஆல்பா பீட்டா காமா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். -4 is equal to -4 is equal to 4. சரி, அப்ப cubic equation என்னப்பா? The cubic equation is x cube minus sigma 1 x squared plus sigma 2 2x minus sigma 3 equal to 0. அப்ளை பண்ணுங்கப்பா. அப்ப என்ன கிடைக்கும் x cube minus sigma 1 வேல்யூ என்னது 2 into x squared plus sigma 2 என்னதுப்பா 3 into x அடுத்து என்னது -4 equal to 0. அப்ப என்ன கிடைச்சிருக்கு x cube minus 2x squared plus 3x minus 4 equal to 0, which is the required
கியூபிக் ஈக்குவேஷன். சரிப்பா. இப்ப 3.1ல தேர்ட் சம் கம்ப்ளீட் பண்ணிட்டப்பா. வாங்கப்பா ஃபோர்த் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.